கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது, ஏசாயா 43:1 பயப்படாதே, நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், உலகத்திற்கோ மற்ற காரியங்களுக்கோ நாம் சொந்தமானவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு அவருக்கு உரியவர்களாக மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு சூழ்நிலைகளும் காலங்களும் உலகமும் உலகத்தினுடைய காரியங்களும் சத்துனுடைய கிரியைகளும் நம்மை தேவனை விட்டு பிரிப்பதற்கு எத்தனைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இவற்றையெல்லாம் மேற்கொள்ள தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நோக்கத்திற்காக, ஒரு காரியத்திற்காக, தேவன் வைத்திருக்க திட்டத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த திட்டமும் அந்த செயல்பாடும் நம்மை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றும் அளவும் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை வழிநடத்தி சொல்வார். ஆகையினாலே நீங்கள் தேவனுடையவர்கள், தேவன் உங்களுடையவர். ஆகையினாலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு நான் தேவனுடையவன், நான் தேவனுடையவள் என்று சொல்லி எப்பொழுது நாம் உரிமை பாராட்டுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்துரு நிர்மூலமாவான். ஆமேன்.